வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நிஃப்டி 50 வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். ஸோ அதில் நீங்கள் குரூப்பாக அந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் அந்தளவுக்கு வராது. எவ்ரி 4 to 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ மெயினாக இது மியூச்சுவல் ஃபண்டு மூலிமா இல்லை ETF மூலிமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். டேரெக்டாக நிஃப்டி 50 சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா? அது சம்மந்தப்பட்ட ETFஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ETFும் இருக்கும், இண்டெக்ஸ் ஃபண்டும் இருக்கும், சரிங்களா? ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணனாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ டாட்டா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ டாட்டாவோடது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இவங்க ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15% per annum வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் SIP அமௌண்ட் வந்து 150 தான். ஸோ 150 இருந்தாலே நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு 20,000 போடுறீங்கன்னு வைங்களேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறது. 5 இயர்ஸுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 41,000 கிடைக்கும். ஸோ அதான் சொன்னது தான், ஒரு 4 to 5 இயர்ஸ்லேயே நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து டபுள் ஆயிரும். ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இண்டெக்ஸு. ஸோ அதை மறந்துடாதீங்க. SIP போடுறீங்க அப்படின்னா மந்த்லி 5,000 போடுறீங்கன்னு வைங்களேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 55% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள், ஒன் டைமாக மந்த்லியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல்டிங்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 52 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க மெயினான கம்பெனிஸ் தான் எடுத்திருப்பாங்க. டாப் 50 தான். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அண்டு ரேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ ரிட்டர்ன் வரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்புறம், இதோட ரேங்கிங் எப்படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிமிலர் ஃபண்ட்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்களா SIP அப்படின்னு முடிவு பண்ணணும். ஸோ ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் அடிச்சுட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். ஸோ டேரெக்டாக இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒன் டைமு. SIPனா SIP கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி அமௌண்ட் அடிச்சோன்னே கீழே வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மந்த்து நீங்கள் எந்த தேதியில் வந்து அமௌண்ட் போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 1000னா 1000 அடிச்சுட்டு ஸ்டார்ட் SIP கொடுத்தீங்க அப்படின்னா பணத்தை சென்ட் பண்ணோன்னே இந்த SIP ஸ்டார்ட் ஆகிரும். இதை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை சிமிலராக மற்ற ஆப்ஸில் அப்ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை 5 பைசாவாக இருக்கட்டும், ஏஞ்சல் ஒனில் டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.